வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் செய்திகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய தகவல்களையும் அறிவிப்புகளையும், அவர்களுக்கான மதிப்பெண் மாற்றங்கள், அவர்களுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண் கணக்கீடு பற்றிய தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் இன்றைய தினம் ஆசிரியர்கள் டெட் தகுதி தேர்வு 14/7/2026 இன்றைய முக்கிய தகவல்கள் என்ன என்பதை பார்க்கலாம். பொது டெட் தேர்விற்காக அறிவிப்பு வெளியிடாமல் டிஆர்பி காலதாமதம் செய்து வருவதாக இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் பிஎட் பட்டதாரி அதிருப்தியில் உள்ளனர். மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCDE விதிமுறையின்படி ஆண்டிற்கு 2 தடவை கட்டாயம் டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும். இந்த விதிமுறையின்படி மத்திய அரசு பள்ளிகளுக்கான சிறப்பு டெட் தேர்வு ஆண்டிற்கு 2 முறை திட்டமிட்டபடி நடத்தப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் டெட் தேர்வு நடத்தும் ஆசிரியர்கள் தேர்வு வாரியமோ டிஆர்பி இந்த விதிமுறையை இதுவரை எந்த ஆண்டிலும் அமல்படுத்தவில்லை. ஆண்டிற்கு ஒரு டெட் தேர்வு நடத்தப்பட்டாலே பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. கடைசியாக டெட் தேர்வு நடத்த 2025ஆம் ஆண்டு நவம்பரில் நடத்தப்பட்டது. ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்ட 2026ஆம் ஆண்டிற்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையின்படி இந்த ஆண்டிற்கான முதலாவது பொதுத் தேர்வுக்கு கடந்த மே மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஜூலை மாதத்தில் தேர்வு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். 2வது தேர்விற்கான அறிவிப்பு அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டு டிசம்பர் தேர்வு நடத்தப்பட வேண்டும். ஆனால் முதலாவது தேர்விற்கான அறிவிப்பு கூட இன்னும் வெளியாகவில்லை. இதற்கிடையே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் தேர்வு ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வுக்கு பணியில் இல்லாத ஆசிரியர்கள் அனுமதிக்கப்படவில்லை. தற்போது பள்ளிகளில் பணிபுரியாத இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், இந்த ஆண்டு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி மற்றும் பிஎட் முடித்தவர்கள் பொது டெட் தேர்விற்காக அறிவிப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இதுகுறித்து இடைநிலை ஆசிரியர் பயிற்சி மற்றும் பிஎட் முடித்தவர்கள் கூறும்போது, NCDE விதிமுறையின்படி சிறப்பு டெட் தேர்வு ஆண்டிற்கு 2 தடவை திட்டமிட்டபடி நடத்தப்படுகிறது. ஆனால் டிஆர்பி மற்றும் ஆண்டிற்கு ஒரு டெட் தேர்வை கூட நடத்த காலதாமதம் செய்வது ஏன் என்று தெரியவில்லை. எனவே இனியும் காலதாமதம் செய்யாமல் பொது டெட் தேர்விற்கான அறிவிப்பை உடனே வெளியிட வேண்டும். அதேபோல் தேர்வு முடிவுகளையும் விரைந்து வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.